Audio Jungle. Audio Jungle. ஹே காய்ஸ், இப்போது நம்ம வந்து கோர்ஸ் உள்ள போய் எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு நோட் பேட் மாதிரி ஒரு கோட் எடிட்டர் வேணும். ஸோ நம்ம நார்மலான நோட் பேட்லேயும் பண்ணலாம். பட் இந்த கோட் எடிட்டரில் பண்ணோம் அப்படின்னா அதோட ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். நம்ம எரர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கீழே வந்து ஒரு ரெட் கலர் டேஷ் மாதிரி உங்களுக்கு காட்டும். இது மாதிரி வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இன்பில்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு கோட் எடிட்டரை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பக்கவாக தெரிய ஆரம்பிச்சோம். ஓகே, எதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோர்ஸ் ஃபுல்லாக நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிற ஒரு கோட் எடிட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் ஆனது, ப்ளஸ் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோட் எடிட்டர். நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். சிம்பிளாக கூகுள் போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க்லேயே இப்படி வரும். இது கீழே வந்து டவுன்லோட் விர்ச்சுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸுக்கு, லினக்ஸ்க்கு, மேக்குக்குன்னு சொல்லிட்டு எல்லா சிஸ்டமுக்குமே இருக்குது. ஓகேவா? நான் வந்து விண்டோஸுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து லினக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா லினக்ஸுக்கு பண்ணலாம், மேக் வச்சுருந்தீங்கன்னா மேக் பண்ணலாம். எல்லா விஷயமே நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இன்ஸ்டால் பண்ணுறது ஈஸி தான். நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு பண்ணால் இன்ஸ்டால் ஆயிரும். என்கிட்ட வந்து இது ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த பேசிக் செட்டப்புக்கு நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ள சில செட்டிங்ஸை பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி ஓப்பன் பண்ணலாம். விர்ச்சுவல் ஸ்டுடியோ கூட நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி வரும். பட் உங்களுக்கு இப்போ வந்து கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து கலர் வந்து ஒரு மாதிரி வந்து லைட் ப்ளூ கலர் ஒரு மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிளாக் கலரில் இருக்கும். ஒரு லைட் பிளாக் கலரில் இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா நான் வந்து சில செட்டிங்ஸை மாற்றி வச்சுருக்கேன். அதனால் இது வந்து இப்போ எனக்கு வந்து இப்படி இருக்குது. உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்குது. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க ஒரு மாதிரி பேசிக்காக இருக்கும். அதுதான் இருக்கும். ஸோ நம்ம செட்டிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக மாற்றலாம். உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம், இல்லைனா நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வெல்கம்மை க்ளோஸ் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ஐக்கான், ஓகேவா? ஸோ இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறையா வரும். இதில் வந்து சர்ச் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு வரும். இதில் மெட்டீரியல் தீம் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னே வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தான் இருக்கும். இதை க்ரியேட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த நேமில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை சூஸ் பண்ணி இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகேவா? இது பண்ண அப்புறம் இங்கே வந்து செட் கலர் தீம் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தீம் செட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இப்போது இதில் வந்து உங்களுக்கு என்ன தீம் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த லாஸ்ட் தீம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம், இல்லை இது வேணும்னா இது பண்ணலாம், இல்லை உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை பண்ணலாம். நான் வந்து இந்த லாஸ்ட் தீமை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எந்த தீம் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மெட்டீரியல் தீம் அப்படின்னு இருக்கு இல்லையா? மெட்டீரியல் ஐகான் தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இப்போ நான் இங்கே ஜூம் பண்ணி காட்டினா தெரியும். நீங்கள் இந்த கிரியேட் பண்ண நேமு இதை பார்த்துக்கோங்க. அப்போ தான் என்ன மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து நம்மளோட ஐகான்ஸை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இந்த மாதிரி வந்து மெட்டீரியல் டிசைனில் அட்ராக்டிவாக மாற்றும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எமெட் அப்படிங்கிற இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ நான் எமெட் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நேமில் மித்ரில் எமெட் அப்படிங்கிற இந்த டூல் இருக்குது. ஸோ இந்த டூலை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த எமெட்டுங்கிற டூல் வந்து நிறையா விஷயங்களுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டூல் வச்சு நம்ம வந்து நிறையா பண்ணலாம். அது எதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃப்யூச்சரில் தெரியும். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் கொஞ்சம் சில இன்ஸ்டால் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சர்ச் பாரில் போயிட்டு PHP அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. நிறையா விஷயங்கள் வரும் இல்லையா? அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த PHP இன்டெல் ஐசென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து PHP டீபக்குன்னு இருக்கும். இது வந்து உங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. இது வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா PHP எக்ஸ்டென்ஷன் பேக் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம PHP கோடு பண்ணும்போது நம்மளோட கோடு வந்து டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாகும். ஸோ நம்ம கோர்ஸ் உள்ளே போகும்போது உங்களுக்கே புரியும். இப்போதைக்கு இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் PHP சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஆத்தர். ஓகேவா? ஸோ இந்த ஆத்தரு, ஸோ இந்த லோகோ, இந்த நேம், ஸோ இது எக்ஸாக்டாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து
எனக்கு என்ன வருதோ அது அப்படியே உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அண்ட் PHP சர்வர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பிளகின். ஸோ நீங்க மீதி இருக்கிற பிளகினை இன்ஸ்டால் பண்ணாம போனாலும் இந்த PHP சர்வருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பிளகின். ஸோ இது வந்து 100% நீங்க செஞ்சே ஆகணும். ஓகேவா? ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து என்னோட பழைய பூட்ஸ்டாப் HTML பூட்ஸ்டாப் கோர்ஸ்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த பிளகின்லாம் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸ் வந்து டேரக்டா வாங்கியிருக்கலாம். கரெக்டா? அவங்களுக்காக இந்த பூட்ஸ்டாப் பிளகினை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ பூட்ஸ்டாப் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பூட்ஸ்டாப் 4 ஃபாண்ட் ஆவ்சம் 4 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய நேமோட ஒரு பிளகின் வரும். இந்த பிளகின்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த பிளகின்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், நம்ம ஃபைல்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பேசிக்கான HTML எல்லாமே தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் எப்படி வந்து இதில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுங்க அப்படின்னா சி டிரைவுக்கு போய்க்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா PHP கோர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இப்போ இது வந்து ஜஸ்ட் வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. இந்த இடத்துல டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு நீங்க வந்து இப்போ கேட்கும் டு யூ வாண்ட் டு சேவ் அப்படின்னு கேட்கும். நீங்க ஜஸ்ட் வந்து சேவ் குத்துருங்க. இல்லைன்னா ஓகே இப்போ சேவ் கூட வேணாம், அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம். டோன்ட் சேவ் கூட குத்துப்போம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இந்த வெல்கம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இந்த மெசேஜ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து இங்கே வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. PHP கோர்ஸ் அப்படின்னு சொல்லி இம்போர்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். இப்போ நீங்க இங்கே மவுஸ் வந்து ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா பிளஸ் பண்ற மாதிரி நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் வரும். இல்லை நியூ ஃபோல்டர் கூட இருக்கும். இப்போ இந்த நியூ ஃபோல்டர்ல நான் வந்து பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இது உள்ள பார்த்தாலும் அதான் இருக்கும். பார்த்தீங்கன்னா பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிட்டு இது உள்ள வந்து இப்போ மேபி index.html இல்லைன்னா index.php வைக்கலாம். இல்லைன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஈஸியா இருக்கட்டும் index.html அப்படின்னு வைக்கிறேன். இப்போ இதுல வந்து நீங்க வந்து HTML டேக் கோடு அதெல்லாமே போடலாம். ஸோ இப்போ பூட்ஸ்டாப் இந்த நிறைய பிளகின்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்ல, இப்போ நீங்க ஜஸ்ட் வந்து அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா $4 அப்படின்னு வரும். இது என்டர் பண்ணீங்க அப்படின்னா இதுவே வந்து பூட்ஸ்டாப் jQuery அந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து நமக்கா இம்போர்ட் பண்ணிடும். பட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை நிறையா. நம்ம முக்கியமா இந்த கோர்ஸ் வந்து PHP பத்தி தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு எப்படி இந்த மாதிரி டக்குன்னு டைப் பண்ணும்போது இந்த மாதிரி வருதோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துடும். டைம் சேவ் ஆகும். அதுக்கு தான் நான் சொல்றேன். ஸோ இப்போ முக்கியமா நீங்க வந்து என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த PHP நம்ம யூஸ் பண்ணும்போது PHP கரெக்டா? நீங்க நார்மலா ஒரு HTML அப்படிங்கிற இந்த ஃபைல்ல நம்ம வந்து PHP கோட வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீநேம் பண்ணிட்டு index.php அப்படின்னு தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? என்னதான் இது வந்து நம்ம வந்து index.php அப்படின்னு பண்ணாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க HTML கோட் ஒர்க் ஆகும். அடுத்த வீடியோல நான் இதை பத்தி உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ஸோ இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா index.php அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கோங்க. நேமை சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல நம்ம வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் PHP கோட் எழுதலாம். ஏன் நம்ம வந்து index.php அப்படின்னு சொல்லி சேவ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கும் நான் வந்து அடுத்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகேவா?